நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் குண்டுக்கட்டாக கைது. பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை நீதிமன்ற உத்தரவை காட்டி அப்புறப்படுத்திய காவல்துறை. கைது செய்ய வந்த போலீசாருடன் தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதம். இருதரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போர்க்களமான ரிப்பன் மாளிகை வளாகம். போலீஸ் கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்கள் மயங்கியதால் பரபரப்பு. ஆம்புலன்ஸ் இல்லாததால் சக பணியாளர்களே தோளில் சுமந்து சென்ற அவலம். கைது செய்யப்பட்ட பின்னர் காவலர்கள் தங்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக பெண் பணியாளர்கள் குற்றச்சாட்டு. நடுவழியில் பேருந்தில் இருந்து இறங்கி பேரணியாக சென்றதால் பரபரப்பு. கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை ஆங்காங்கே அடைத்து வைத்துள்ள காவல்துறை. மீண்டும் போராட்டம் நடைபெறக்கூடும் என்பதால் ரிப்பன் மாளிகையில் பலத்த பாதுகாப்பு. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தாவிக தலைவர் விஜய் கண்டனம். தூய்மை பணியாளர்கள் என தேச விரோதிகளா என்றும் திமுக அரசுக்கு கேள்வி. தமிழ்நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி நடப்பதாக தாவிக தலைவர் விஜய் கண்டனம். தூய்மை பணியாளர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவும் வலியுறுத்தல். தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது கோழைத்தனம் என்றும் சாடல். தூய்மை பணியாளர்களுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பணி பாதுகாப்பு இருப்பதாக மேயர் பிரியா பேட்டி. பிற கோரிக்கைகள் குறித்து ஒரே நாளில் முடிவெடுக்க முடியாது என்றும் திட்டவட்டம். வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும். சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னை ரிப்பன் மாளிகை போராட்டம் நடத்தும் இடமல்ல என மேயர் பிரியா பேட்டி. அனுமதி வழங்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் எனவும் மேயர் பிரியா விளக்கம். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் ஏற்கும் வரை போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம். பேச்சுவார்த்தைக்கு பிறகு தூய்மை பணியாளர்களின் வழக்கறிஞர் பாரதி திட்டவட்டம். தூய்மை பணியாளர்கள் பணியில் சேர வருகின்ற 31ஆம் தேதி வரை அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என ஒப்பந்த நிறுவனம் திட்டவட்டம்.
சென்னையில் தூய்மை பணியாளர்களை சந்திக்க இருந்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தடுத்து நிறுத்தம். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை சுட்டிக்காட்டி போலீசார் தடுத்து நிறுத்தியதாக தகவல். உத்தரவை மீறி போராட்ட களத்திற்கு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் மீது வழக்கு பதிவு. சென்னை பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல். போலீசாரால் தமிழிசை சவுந்தரராஜன் தடுத்து நிறுத்தப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். பொதுமக்களின் நலனுக்காக போராடும் அரசியல் கட்சி தலைவர்களை ஒடுக்க நினைப்பது ஜனநாயக படுகொலை என்றும் விமர்சனம். கடலூரில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். 3 மாதமாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் இடுமடங்காக உயர்வு. சாதாரண நாட்களை விட கூடுதலாக இருப்பதால் பயணிகள் அதிர்ச்சி. ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. ஆந்திரா, கேரளாவில் சிறப்பு காட்சிகளை பார்த்து ரசிகர்கள் உற்சாகம். சென்னை, கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் கூலி திரைப்படத்தை காண குவிந்த ரசிகர்கள். திரையரங்குகள் முன்பு ஆட்டம் பாட்டம் என கரைபுரண்ட உற்சாகம். கூலி படக்குழுவை நேரில் சந்தித்து வாழ்த்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதிகாலையில் நடைபெற்ற கொடியேற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். திமுகவில் இணையப்போவதாக வெளியான தகவலுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மறுப்பு. உயிர் மூச்சு உள்ளவரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் விளக்கம். வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு 1 வார காலமே உள்ள நிலையில் 75% பணிகள் நிறைவு. சென்னை பூவிருந்தவள்ளி அருகே கட்டுமான தொழிலாளியின் மூக்கை கடித்த ராட்வீலர் நாய். நாய் கடித்து குதறியதில் காயமடைந்த கணேஷ் அரசு மருத்துவமனையில் அனுமதி. பெங்களூருவில் வீட்டின் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்த மர்ம நபர். 2 சக்கர வாகனங்கள், 1 சைக்கிள் முழுவதும் எரிந்து சேதம். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் தண்ணீர் குளம் போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. இறந்தவர்கள் என கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சந்தித்து தேநீர் அருந்தினேன்.
இதுபோன்ற வாய்ப்பு யாருக்கும் கிடைத்ததில்லை என தேர்தல் ஆணையத்தை கிண்டல் செய்த ராகுல் காந்தி. வருகின்ற 18ஆம் தேதி இந்தியா வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். ₹60 கோடி பண மோசடி புகாரில் நடிகை ஷில்பா ஷெட்டி மீது வழக்கு பதிவு. தொழில் அதிபரை ஏமாற்றியதாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.